ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் 7338824242. குட் ஈவினிங். அட்வொகேட் அபிரகன். இன்று சென்னை உயர்நீதிமன்றம் தலைமை நீதிபதி முன்பு 22வது ஐட்டமாக வந்த பொதுநல வழக்கு என்னவென்றால், புதிதாக வந்த 3 குற்றவியல் சட்டத்தை எதிர்த்து தான். அது என்னவென்றால், இந்த நேமிங்லேயே என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஹிந்தியை டைரெக்டாக இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது மெயினாக எங்களோட பாயிண்ட் என்னன்னா, எங்களோட கிரவுண்ட் என்னன்னா, ஜவஹர்லால் நேரு அஷூரன்ஸ் அப்படின்னு 1959 ஜவஹர்லால் நேரு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னா, நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ், அதாவது இப்போ தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, அஸ்ஸாம், பீகார் இது மாதிரி உள்ள நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸில் அந்த மக்கள் அவங்க விருப்பப்படுற வரையும், அதாவது காலவரையறையின்றி, அப்போ டைம் மென்ஷன் பண்ணல, காலவரையறையின்றி அவங்களா ஹிந்தியை விருப்பப்படுற வரையும் அவங்க இங்கிலீஷ் அஃபிஷியல் லாங்குவேஜாக வச்சுக்கலாம், அவங்கள்ட்ட ஹிந்தியை இம்போஸ் பண்ணக்கூடாது, பண்ணவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நேரு அப்பயே அஷூரன்ஸ் கொடுத்தாங்க. அதை மீறி இவங்க சட்டத்தையே இது பண்ணாமல் நேமிங்லேயே அந்த ஹிந்தியை திணிச்சிருக்காங்க. அதை எடுத்துட்டு தான் நம்ம இப்போ ஹைகோர்ட்டில் பில்லு ஃபைல் பண்ணியிருக்கோம். அந்த பில்லுக்கு அவங்க இப்போ 2 வீக்ஸில் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. லெஜிட்டிமேட் எக்ஸ்பெக்டேஷன் டைரெக்டாக வயலேட் ஆகுது. ஆர்டிகல் 14, 19, 21 இதுலேயும் டைரெக்டாகவே வயலேட் ஆகுது. இதில் என்ன பிரச்சனைன்னா, இந்தியை மறைமுகமாக அவங்க திணிக்கலை, நேரடியாகவே திணிக்கிறாங்க இந்தியை. அதாவது தமிழக தென்னிந்திய மக்கள், குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் இதற்கு என்ன எதிர்ப்பு தெரிவித்தாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை என்ற ஒரு எதேச்சதிகார மனப்பாங்கு மத்திய அரசுக்கிட்ட இப்போ இருக்குது. மத்திய அரசு இது சென்சிட்டிவ் இஷ்யூ, லாங்குவேஜ் தான் ரொம்ப சென்சிட்டிவ் இஷ்யூ. இதை மத்திய அரசு தமிழர்களின் தன்மானத்தை தொட்டு பார்க்குற மாதிரி நாங்கள் திணிக்கிறத திணிப்போம், உங்களால் என்ன பண்ண முடியும்னு ஒரு சவால் விடுற போக்கை மத்திய அரசு நிறுத்திக்கணும். ஏன்னா இப்போ நிலைமை உலகத்திலேயே நிலைமை சரியில்லை. குறிப்பாக நம்முடைய அண்டை நாடுகள் இலங்கையிலையும் வங்காளதேசத்துலேயும் மக்களோட உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காதனால தான் இன்றைக்கி அந்த 2 கண்ட்ரிலையும் இது சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மத்திய அரசு இதில் நிதான போக்கை கைப்பிடிச்சு இதில் அவங்களுக்கு ஒரு ஆதாயமும் கிடையாது, எக்ஸப்ட் தமிழ்நாட்டு மக்கள் பேரில் நாங்கள் இந்தியை திணிச்சிட்டோன்ற ஒரு இதை தவிர வேறு எந்த ஆதாயமும் அவங்களுக்கு கிடையாது. அதனால் தமிழக மக்கள் மீது, குறிப்பாக தென்னிந்திய மக்கள் மீது, அதிலும் குறிப்பாக இந்தி பேசாத மக்கள் விரும்பும் வரை நாங்கள் இந்தியை திணிக்க மாட்டோம்னு சொல்லி பண்டித ஜவஹர்லால் நேரு பார்லிமெண்ட்டில் கொடுத்த அந்த அஷ்யூரன்ஸை, இத்தனை வருஷம் கட்டி காத்த அஷ்யூரன்ஸை, பண்டித ஜவஹர்லால் நேருக்கு அப்புறம் 7 பேர் பிரைம் மினிஸ்டர் ஆனாங்க. அந்த 7 பேருமே அந்த அஷ்யூரன்ஸை கட்டி காத்தாங்க. இப்போ மோடி மாத்திரம் அதை சேலஞ்ச் பண்ணுற மாதிரி அதை ப்ரீச் பண்ணுற மாதிரி அந்த 3 ஆக்ட்ஸுமே ஹிந்தியில் மாத்திரமே பெயர் வச்சுருக்காரு. இந்தியே நுழைய முடியாத தமிழக மக்கள் வாயில் இந்தியை பேச வைக்கணும்னு தான் மத்திய அரசோட நோக்கம். இது இது மாதிரி மத்திய அரசு இதை புரிஞ்சுக்கணும். மக்களோட உணர்வுகளோட விளையாடக்கூடாது. இது சாதா இஷ்யூ கிடையாது. இது அகில இந்திய அளவுலேயும் ஒரு மிகப்பெரிய வெறுப்பு அரசியலை உண்டாக்குகின்ற ஒரு விஷயம். அதனால் நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி, இந்தியாவிலையும் சரி, நம்ம பீஸ்ஃபுல்லாக ஒரு நல்ல லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருக்கோம். அதை கெடுக்கிற எந்த இதையும் மத்திய அரசு செய்யக்கூடாது. குறிப்பாக இது மாதிரி ஹிந்தி பேசாத மக்கள் விரும்பும் வரை இந்தியை திணிக்க மாட்டேன்னு ஒரு அஷ்யூரன்ஸை கொடுத்துட்டு அந்த அஷ்யூரன்ஸை காலில் போட்டு மிதித்து அதுக்கப்புறம் அவங்களோட தன்மானத்தை காலில் போட்டு மிதிக்கிற மாதிரி எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது. இது வரைக்கும் செய்த உடனடியாக அந்த பெயரை வாபஸ் வாங்கணும். அது திரும்பியும் பழைய மாதிரி ஆங்கிலத்திலேயே திரும்பியும் பாராளுமன்றத்தில் இதை பற்றி டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணி, இது ஒரு டீப் டிஸ்கஷனே இது கிடையாது. ஏன்னா ஒரே நாள் 42 எம்பியும் சஸ்பெண்ட் பண்ணி வெளியில் அனுப்பிவிட்டு அவசர கதியில் பாஸ் பண்ண ஒரு ஆக்ட். அதில் பீப்புளோட பார்ட்டிசிபேஷனே இதில் கிடையாது. வெறும் ரூலிங் பார்ட்டி எம்பிஸ் பார்ட்டிசிபேஷன் தவிர அப்போசிஷன் எம்பி பார்ட்டிசிபேஷன் இந்த டிபேட்டில் கிடையாது. அதனால் திரும்பியும் இது திரும்பியும் தீர ஆராய்ந்து, தீர விசாரித்து, கமிட்டிஸ்லாம் போட்டு, அவங்களுடைய எக்ஸ்பர்ட் கமிட்டிலாம் போட்டு, அதுக்கப்புறம் பாராளுமன்றத்தில் இதை பற்றி டிபேட் பண்ணி, அதுக்கப்புறம் ஒருமித்தட்டு அடுத்து அது கூட இந்தியை திணிக்கிற மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. சட்டத்தில் என்ன வேணால் அவங்க மாறுதல் பண்ணலாம். ஏன்னா அது பாராளுமன்றத்தில் இருக்கின்ற முழு அதிகாரம், அதில் தலையிடுறதுக்கு யாருமே உரிமை கிடையாது, அன்லஸ் அது அடிப்படை சட்டத்துக்கு விரோதமாக இருந்தால் தவிர. அதனால் மத்திய அரசு இதை விளையாட்டாக நினைக்காத, இதில் தீவிர கவனம் செலுத்தி, தப்பு நடந்து போச்சு, அந்த தப்பை உணர்ந்து அவங்க உடனே இந்த ஹிந்தியில் பேர் இருக்கிறத உடனடியாக மாற்றிட்டு ஆக்டை சஸ்பெண்ட் பண்ணி
பழைய ஆக்டையே திருப்பி இந்த புது ஆக்டை வந்து பார்லிமெண்ட்டில் டிபேட் பண்ணி பாஸ் பண்ணுற வரைக்கும் பழைய ஆக்டையே வந்து திருப்பி கொண்டாந்து நடைமுறைப்படுத்தணும். ஏன்னா ஏகப்பட்ட நடைமுறை சிக்கல்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு ஜூலை 2024க்கு முன்னாடி நடந்த குற்றங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த பழைய ஆக்டு தான் செல்லுபடி. ஆனால் கீழ்கோர்ட்டில் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தேதிக்கு முன்னாடி நடந்த அஃபென்சஸ் கூட வந்துட்டு புது ஆக்டை வந்துட்டு அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதனால் ஏகப்பட்ட முரண்பாடுகள் வழக்கறிஞர்கள்கிட்டையும் சரி நீதிமன்றங்களையும் சரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. இது வந்து 10 கேஸ் இருந்த இடத்துல வந்து இது ஒரு 10 லட்சம் கேஸ் பெண்டிங் வரா மாதிரி இந்த ஒரு சிக்கலான சட்டத்தை வந்து அவங்க அமல்படுத்தியிருக்காங்க. ஆகையினாலே மத்திய அரசு இதில் வரட்டு கௌரவம் பார்க்காத இந்தியாவில் வந்து எல்லாம் ஒற்றுமையாக வாழ்ந்துட்டு இருக்கோம். இது ஒரு ஃபெடரல் ஸ்டேட்டு. இந்த இந்தியா வந்து இந்திக்காரர்களுக்கு மட்டும் சொந்தம் இல்லை. ஆந்திரக்காரர்களுக்கு, மலையாளிகளுக்கு, தமிழர்களுக்கு, கன்னடியர்களுக்கு, ஒரிசாக்காரர்களுக்கு அத்தனை பேருக்கு சொந்தமான ஒரு நாடு என்ற நினைவில் கொண்டு இந்த சட்டத்தை வந்து உடனடியாக வந்து வாபஸ் வாங்கிட்டு பழைய சட்டங்களையே வந்து நடைமுறைப்படுத்தணும். புது சட்டங்களை வந்து இந்த சட்டத்தை வந்து திருப்பி பார்லிமெண்ட்டை டிபேட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பாஸ் பண்ண முடியும்.